ஹாய். யார் யாருக்கெல்லாம் கிராமத்தோடு சேர்ந்து வாழ பிடிக்கும்? ஆனால் நான் கிராமத்தில் வாழ போகிறதில்ல, பட் சிட்டிலே கிராமமாக மாற போகிறோம். என்ன ரீசன்னா பாருங்கள். இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 15 வருஷம் ஆச்சு. கரண்ட் சப்ளைலாம் ரெண்டும் நல்லா தான் காட்டுறாங்க. இருக்குது வாடை தாங்கலை. என்ன ஆச்சுன்னே தெரில. ஃப்ரீசரில் கூலிங்கே ஆகவே மாட்டேன்ருச்சு. ஸ்மெல்லு தாங்க மாட்டேது, அவ்வளோ ஸ்மெல்லு. அதான் எடுத்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் ஃப்ரிட்ஜெலாம் ஃப்ரிட்ஜெலாம் வாங்க போகிறதில்ல. பார்ப்போம் எத்தனை நாள் நான் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இப்படி இதோட சர்வை பண்ணுறேன்னு. அந்த பிளேஸில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம்னு அதில் இருந்த இடத்துலலாம் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு அது மேலே ஒரு மேட் போட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைசர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜே ரிப்பேர் பார்த்துட்டேன். ஏன்னா என்னால் சர்வை பண்ண முடியலை. 10 டேஸாக கரெக்டாக ஃப்ரிட்ஜ் இல்லாமல் போச்சு. ஒரு பால், ஒரு தயிர், மாவு இது கூட வச்சுக்கிற முடியலை. அதனால் ரொம்பவே சிரமமாக இருந்தது. அதனால் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்த்துட்டோம். ரிப்பேர் வந்து டெப்லேசரில் தான் போயிருந்தது. 2 வருஷத்தில் எப்படி 7 டியூப் லைட் மாற்றிருப்போம். 7 டியூப் லைட் மாற்றியாச்சு. ஃப்ரிட்ஜ் இந்த அடி ஆயிருச்சு. இங்கே இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே இதே ப்ராப்ளம் தான். ஃபேன் போட முடியாது. லைட் எல்லார் வீட்லேயும் போயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு போயிருச்சு. கரண்ட் சப்ளை ரொம்பவே கம்மியாகவே கிடைக்குது. அதனால எல்லா பொருளுமே வீணாகிடுது. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே அதே ப்ராப்ளம் தான். என்ன பண்ணுறேன்னு தெரியல. எதனாலன்னா நம்ம ஏரியாவில் கரண்ட்டே பற்ற மாட்டேங்குது சுத்தமாக. அதனால தான் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. எல்லாருமே 130 தான் கிடைக்கிது. இதுக்கு என்ன ரீசன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நாங்களும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி தான் பார்க்குறோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையாக தான் இருக்குது. இதை பார்க்க எனக்கு என்ன தோணும் தெரியுங்களா? அந்த கிராமத்துல எல்லாம் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குறுக்குறாக எடுத்து வைப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. அந்த ஞாபகமே வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? வைக்கிற விலைக்கு இது தேங்காய் பாருங்க. ஒரே நேற்றா அதுக்கு முதல் நாளாக ஃப்ரிட்ஜ் ஓடலை. அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதை விளக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மார்னிங் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் குழந்தைகளை வச்சுட்டு அது இந்த வேலை நடுவில் வரும். ஈவினிங் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு இருந்த இடத்த நகட்டின வரைக்கும் மாப் பண்ணி விட்ருவோன்னு அந்த இடத்த மாப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டேன். இப்போ கிச்சன் பக்கத்தில் ஃப்ரிட்ஜை வைக்கல. இங்கேருந்து அப்புறம் திங்ஸ் அப்புறம் நல்லா தேய்ச்சி விளக்கி வெயிலில் காய வைக்கலான்னு பார்த்தா வெயிலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல, அதனால் வெயிலும் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணது என் பையன் தான். நான் வாஷ் பண்ணி கொடுக்க அந்த பையன் தான் கொண்டு போய் அடிக்கி ஃபேனில் வச்சோம். பட் ஃபேனில் வச்சுமே அது காயலை. டைம் எடுத்துச்சு. அதோடு அவன் தான் தொடச்சி கொடுத்தான். அப்புறம் நான் எடுத்து மாட்டுறதுக்கும் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஃப்ரிட்ஜில் எடுத்து மாட்டுறதுக்கு அவன் எடுத்தாந்து கொடுத்தான். அப்புறம் நான் மாட்டி வச்சு வேகமாகவே முடிச்சாச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஆனாலும் ஈவினிங்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஜெயராணி வேறு நைட் டியூட்டி போச்சா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கணும்னு ஈவினிங்லாம் முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சு இதை பூரா ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இருக்க இடத்த பூரா பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என்னடா வெஜிடபிள்ஸ் எப்படி வச்சுருக்கோன்னு. ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இருந்து பழகிட்டோம்.